நண்பர்களே, பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி அதன் செய்திகளை அனுப்புவதில்லை. இந்த வீடியோ உங்கள் முன் வந்திருக்கிறது என்றால் அது ஒரு சீரற்ற சம்பவம் அல்ல. அது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. அது வெறும் ஆல்கோரிதம் காரணமாக உங்களிடம் வந்த வீடியோ அல்ல. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான குரல்கள் தினமும் ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட செய்தி உங்களிடம் மகிழ்ந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த செய்தி அனைவருக்கும் இல்லை. இந்த வீடியோவை பலர் திறந்து பார்ப்பார்கள். சிலர் சில வினாடிகளில் வெளியேற விடுவார்கள். சிலர் இதை புரியாமல் முன்னேற விடுவார்கள். சிலர் இதை வெறும் வார்த்தைகள் என்று நினைத்து விடுவார்கள். ஆனால் மிகச் சிலரே இதன் உள்ளார்ந்த அதிர்வை உணர்வார்கள். மிகச் சிலரே இதன் குரலில் தங்களது ஆன்மாவின் ஒலியை கேட்பார்கள். மிகச் சிலரே இந்த வார்த்தைகள் தங்களுக்காகவே வந்தவை என்று உணர்வார்கள். அந்த சிலரில் ஒருவர் நீங்கள் இருக்கலாம். அதனால்தான் இந்த வீடியோவிலிருந்து பாதியிலே வெளியேறாதீர்கள். இதன் ஒவ்வொரு வார்த்தையையும் உள் மனதுடன் கேளுங்கள். ஏனெனில் சில செய்திகள் நமக்கு அறிவால் புரியாது. அவை இதயத்தின் வழியாக மட்டும் உணர்ப்படும். சில அழைப்புகள் காதுகளால் கேட்கப்படுவதில்லை. அவை ஆன்மாவால் மட்டுமே அறியப்படும். சிறிது காலமாக உங்கள் வாழ்க்கை நின்று போய்விட்டது போல நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் முயற்சி செய்தீர்கள், மீண்டும் முயற்சி செய்தீர்கள். சில சமயம் இன்னும் அதிகமாக உழைத்தீர்கள். உங்கள் மனதை அமைத்துக் கொண்டீர்கள். உங்கள் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டீர்கள். ஒரு நல்ல நாளுக்காக காத்திருந்தீர்கள். ஒரு திறக்கும் கதவுக்காக காத்திருந்தீர்கள். ஒரு நல்ல செய்திக்காக காத்திருந்தீர்கள். உங்களை புரிந்து கொள்ளும் ஒருவருக்காக காத்திருந்தீர்கள். ஒரு வாய்ப்பு, ஒரு மாற்றம், ஒரு வெளிச்சம், எதற்கோ காத்திருந்தீர்கள். ஆனால் எதுவும் நடக்காதது போல தோன்றியது. நீங்கள் பலமுறை உங்களுக்குள் கேட்டிருக்கலாம், நான் இவ்வளவு கடினமாக முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் அந்நேரம் இன்னும் வரவில்லை? ஏன் வாழ்க்கை என்னை தொடர்ந்து தடுத்து நிறுத்துகிறது? ஏன் நான் ஒரு வாசலின் முன் வருகிறேன், ஆனால் கதவு திறக்கவில்லை? இப்போது நின்று சிந்தியுங்கள். சில நேரங்களில் பிரபஞ்சம் உங்களை தடுக்கிறது. ஏனெனில் அது உங்களை மறுக்கவில்லை, அது உங்களை தயார்படுத்துகிறது. சில கதவுகள் திறக்காமல் இருந்தது நீங்கள் தகுதியற்றவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் இன்னும் வலிமையாக வேண்டும் என்பதற்காக. சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகிச் சென்றது நீங்கள் நேசிக்க தகுதியற்றவர்கள் என்பதற்காக அல்ல, உங்களுடன் என்றும் நடக்க வேண்டியவர்கள் யார் என்பதை பிரபஞ்சம் தெளிவாக காட்டவே. நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய இழந்திருக்கலாம். உங்களை நம்ப வைத்தவர்கள் மாறியிருக்கலாம். உங்களிடம் அன்பாக இருந்தவர்கள் திடீரென தூரமாய்ப் போயிருக்கலாம். உழைத்த முயற்சிகளுக்கு பலன் வராமல் போயிருக்கலாம். ஒரு விஷயம் இப்போது ஆரம்பிக்கும் என்று நினைத்த நேரத்தில் அது மீண்டும் நின்று போயிருக்கலாம். நீங்கள் அழுதிருப்பீர்கள், ஆனால் அதை யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக இருந்திருப்பீர்கள். பல இரவுகள் நீங்கள் உடைந்து தூங்கியிருப்பீர்கள். பல காலைகள் நீங்கள் வலியுடன் எழுந்திருப்பீர்கள். ஆனாலும் உலகம் முன் சிரித்திருப்பீர்கள். இது சாதாரணமல்ல. பலர் சிரமத்தை சந்திக்கும்போது உடைந்து போகிறார்கள். சிலர் காயமடைந்தவுடன் நம்பிக்கையை விட்டுவிடுகிறார்கள். சிலர் ஒரே தோல்விக்குப் பிறகு தங்கள் பாதையை மாற்றுகிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள். அதுவே ஒரு அறிகுறி. உங்களுக்குள் சாதாரணமான சக்தி இல்லை. உங்களுக்குள் ஆழமான ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் ஆன்மா சாதாரண அனுபவங்களுக்கு மட்டும் பிறந்ததல்ல. அதனால்தான் இந்த செய்தி உங்களுக்கானதாக இருக்கிறது. இப்போது கவனமாக கேளுங்கள். பிரபஞ்சம் உங்களை காத்திருக்க வைத்த காலம் வீணாகவில்லை. அது உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய இருக்கும் மாற்றங்களுக்கு முன் ஒரு அமைதியான தயாரிப்பு நிலை. நீங்கள் இன்று வரை அனுபவித்த ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு மூடிய கதவும், இவையெல்லாம் மறுப்பு அல்ல. இது எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட தெய்வீக இடைநிறுத்தம். ஏன் தெரியுமா? ஏனையில் வரப்போகும் அத்தியாயம் மிக சிறியதல்ல. அது உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றக்கூடிய ஒன்று. அது வெறும் நல்ல நாட்கள் தொடங்கும் காலம் அல்ல. அது அங்கீகாரம் கிடைக்கும் காலம். அது உங்களை நீங்கள் பார்க்கும் விதமும் மற்றவர்கள் உங்களை பார்ப்பது விதமும் மாறும் தருணம். அது உங்கள் வாழ்க்கையில் யார் உண்மையாக உங்களுடன் இருந்தார்,
யார் வெறும் காலத்தின் காரணமாக அருகில் இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் காலம். உங்களுக்கு தகுதியான வெகுமதிகள் தாமதமாகியிருக்கலாம், ஆனால் மறுக்கப்படவில்லை. நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் நியாயமானது. அது விரைவாக இயங்காது, ஆனால் அவராக இயங்காது. அது சிலருக்கு விரைவில் பதில் தரலாம், சிலருக்கு தாமதமாக தரலாம், ஆனால் அது பதில் அளிக்காமல் விடுவதில்லை. குறிப்பாக உள்ளம் உண்மையானவர்களை அது வெறுங்கையுடன் அனுப்புவதில்லை. உங்கள் தாமதம் தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. உங்களைப் போன்ற ஆன்மாக்கள் உடனடி சிறிய வெகுமதிக்காக உருவாக்கப்படவில்லை. உங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருப்பது மிகப் பெரியது என்பதால் தான் இத்தனை நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இழந்த ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் பின்னால் இன்னும் பெரிய ஒரு வாசல் அமைக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் விட்டுக் கொடுத்த ஒவ்வொரு உறவிற்கும் பின்னால் இன்னும் உண்மையான மனிதர்கள் உங்களுக்காக காத்திருக்கலாம். நீங்கள் அழுத ஒவ்வொரு இரவிற்கும் பின்னால் இன்னும் அமைதியான காலை ஒன்று பிறக்க காத்திருக்கலாம். இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஆற்றல் மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உணர்கிறீர்கள், ஏதோ ஒன்று மாறப்போகிறது போல. நீங்கள் நீண்ட நாட்களாக இருந்த சோர்வுக்கு இடையில் ஒரு மெதுவான உற்சாகம் எழுகிறது. முழுக்க புரியாத ஒரு அமைதி சில நேரங்களில் உங்கள் மேல் இறங்குகிறது. பழைய குழப்பங்களில் இருந்தும் சற்றே விலகி நிற்கும் உணர்வு வருகிறது. இது கற்பனை அல்ல, இது ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தின் ஆரம்பம். பிரபஞ்சம் ஒருவரை உயர்த்தத் தொடங்கும் முன் முதலில் அவர்களது உள்ளத்தில் அமைதியை அழுப்பும். ஏன் தெரியுமா? ஏனெனில் வெளிப்புற ஆசீர்வாதங்களை தாங்க மனம் தயாராக இருக்க வேண்டும். எதிர்பாராத கதவுகள் திறக்கும்போது நம் இதயம் பதறாமல் இருக்க வேண்டும். திடீரென வரும் நல்ல மாற்றங்களை நாமே தடுக்காமல் இருக்க வேண்டும். அதற்காக முதலில் உள் அமைதி வருகிறது, பிறகு தெளிவு வருகிறது, அதன்பின் சீரமைப்பு, அதன்பின் வாய்ப்புகள். அதனால்தான் இன்று நீங்கள் இந்த வீடியோவை காண்கிறீர்கள். இது வெறும் ஒரு குரல் அல்ல, இது ஒரு அழைப்பு, இது ஒரு சின்னம். இது இன்னும் கொஞ்சம் இரு, இன்னும் கொஞ்சம் நம்பு, இன்னும் கொஞ்சம் நிலைத்திரு என்று பிரபஞ்சம் உங்களிடம் சொல்வது. உங்கள் வாழ்க்கையில் விரைவில் சில அடையாளங்கள் தோன்றலாம். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரே எண்களை காணலாம். ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் உங்கள் முன் வரலாம். ஒரு பழைய வாய்ப்பு புதிய வடிவத்தில் திரும்பி வரலாம். நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களை தொடர்பு கொள்ளலாம். முன்பு முடியாமல் போன விஷயம் திடீரென எளிதாக தொடங்கலாம். நீண்ட காலமாக சிக்கியிருந்த ஒரு பிரச்சனை மெதுவாக அவிழ்ந்து போகலாம். அந்த நேரத்தில் பயப்படாதீர்கள். இது உண்மையா என்று சந்தேகிக்காதீர்கள். நான் இதற்கு தகுதியானவனா என்று உங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனெனில் நீண்ட நாட்கள் வெறுமையை சந்தித்தவர்கள் நிறைவை சந்திக்கும்போது தாமே பயந்து போகிறார்கள். நீண்ட காலம் கதவுகள் மூடப்பட்டிருந்தால் திடீரென திறக்கும் கதவை பார்த்து பலர் பின்னால் போகிறார்கள். ஆனால் இம்முறை அப்படிச் செய்யாதீர்கள். ஏனெனில் இது நீங்கள் காத்திருந்த காலம். உங்கள் ஆன்மா இவ்வளவு தாங்கியது வீணாக அல்ல. உங்கள் வலி உங்களை உடைக்கவில்லை, அது உங்களை ஆழமாக்கியது. உங்கள் இழப்புகள் உங்களை காலியாக்கவில்லை, அது உங்களை தூய்மைப்படுத்தியது. உங்கள் தனிமை உங்களை தள்ளிவிடவில்லை, அது உங்களை உங்களிடம் கொண்டு வந்தது. உண்மையில் நீங்கள் முற்றிலும் தனியாக இருந்த அந்த காலங்கள் மிக முக்கியமானவை. யாரும் புரியவில்லை, யாரும் கேட்கவில்லை, யாரும் துணை நிற்கவில்லை. அந்த நேரங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் தூக்கிக் கொண்டு நடந்தீர்கள். உங்கள் உடைந்த மூச்சுகளை சேர்த்து மீண்டும் எழுந்தீர்கள். உங்கள் உள்ளே எல்லாம் சிதறியிருந்த போதும் வெளியே அமைதியாக நிறுத்தீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் ஆன்மா வலிமையைக் கண்டது. அந்த நேரத்தில் கடவுள் உங்களை வடிவமைத்துக் கொண்டிருந்தார். வைரங்கள் எப்படி பிறக்கின்றன என்பதை இந்த உலகம் அறியாது. அவை ஒளிர்வதை மட்டுமே உலகம் பார்க்கிறது. அழுத்தம், இருள், பொறுமை, அந்த பயணத்தை யாரும் கவனிக்க மாட்டார்கள். அதுபோல உங்கள் வாழ்க்கையும். மக்கள் நாளை உங்கள் ஒளியை பார்க்கலாம், ஆனால் அந்த ஒளிக்காக நீங்கள் கடந்த இருளை அவர்கள் ஒருபோதும் முழுமையாக அறிய மாட்டார்கள். அது பரவாயில்லை, ஏனெனில் பிரபஞ்சம் பார்த்திருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீரையும் அது பார்த்திருக்கிறது. ஒவ்வொரு முறிந்த நம்பிக்கையையும் அது பார்த்திருக்கிறது. மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்கள் உள்ளுக்குள் சொன்ன ஒவ்வொரு தருணத்தையும் அது கேட்டிருக்கிறது.
நீங்கள் சோர்ந்து இனி முடியாது என்ற ஒவ்வொரு இரவிலும் உங்களுக்குள் இன்னும் ஒரு மூச்சு இருந்தது, இன்னும் ஒரு தாங்கும் சக்தி இருந்தது. அது உங்களுடையதோடு மட்டுமல்ல, அது மேலிருந்து உங்களுக்கு தரப்பட்ட சக்தி. இப்போது அந்த சக்தி பலனாக மாறப்போகிறது. இப்போது உங்கள் விதி செயல்படத் தொடங்கியுள்ளது. இதுவரை மந்தமாக இருந்த விஷயங்கள் வேகமடையலாம். இது மெதுவான மாற்றம் மட்டுமில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை நீண்ட நாட்கள் அமைதியாக இருக்கும். பின்னர் ஒரு நாளில் பல விஷயங்கள் ஒரே சமயம் நகரத் தொடங்கும். நீண்ட காலமாக நடக்காதது திடீரென்று இயல்பாக நடக்கத் தொடங்கும். நீங்கள் தட்டிக்கொண்டு இருந்த கதவுகள் தானாக திறக்கும். உங்கள் இருப்பை கவனிக்காதவர்கள் திடீரென உங்களை நினைவில் கொள்வார்கள். உங்களை மறந்தவர்கள் திரும்பி பார்க்கலாம். முன்பு முடியாதது இப்போது எளிதாகத் தோன்றலாம். அது சீரற்ற சம்பவம் அல்ல, அது நேரம் மாறுகிறது என்பதற்கான அறிகுறி. மீண்டும் சொல்கிறேன், இது உங்கள் நேரம். உங்கள் இதயத்தில் ஒரு கையை வைத்து உணருங்கள். ஏதோ ஒன்று விழித்தெழுந்து கொண்டிருக்கிறதா? நீண்ட நாட்களாக இருந்த அந்த குழப்பத்தின் நடுவே ஒரு புதிய தெளிவு அமைதியாக நுழைகிறதா? பயம் இன்னும் இருக்கலாம், ஆனால் அதற்கு நடுவே ஒரு மெதுவான நம்பிக்கை எழுகிறதா? ஆம் என்றால் அதுவே சின்னம். பிரபஞ்சம் உங்களை விட்டுவிடவில்லை. அது உங்களை சோதித்தது, சுத்திகரித்தது, வடிவமைத்தது. இப்போது உங்கள் உள்ளிருக்கும் ஒளியை செயல்படுத்துகிறது. இனிமேல் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்பிக்கை இழக்காமல் இருங்கள். உங்கள் இதயத்தை எதிர்மறையால் நிரப்பாதீர்கள். கடந்த காலத்தின் காயங்களை நாளைய கதவுகளுக்கு கொண்டு போகாதீர்கள். உங்கள் ஆற்றலை தெளிவாக வைத்திருங்கள். நன்றி உணர்வுடன் இருங்கள். ஏனெனில் நீங்கள் பெறப்போகும் விஷயம் வெறும் பொருள் அல்ல. அது ஒரு அங்கீகாரம், அது ஒரு திரும்புப் பிறப்பு. அது நான் காத்திருக்க வைத்தேன், ஆனால் வெறுமனே அல்ல என்று பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லும் பதில். உங்களை சுற்றிய சூழல் அமைதியாக ஆரம்பித்தால் கவனியுங்கள். நீண்ட நாட்களாக பிரார்த்தித்த விஷயங்கள் மெதுவாக உங்களிடம் வர ஆரம்பித்தால் கவனியுங்கள். உங்களுக்குள் காரணமற்ற அமைதி பிறந்தால் கவனியுங்கள். இவை எல்லாம் உங்கள் ஆன்மா உயர்ந்த நிலைக்கு நகர்கிறது என்பதற்கான அடையாளங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் ஒரு தருணம் உண்டு. சிலருக்கு அது ஒரு அழைப்பாக வரும், சிலருக்கு அது ஒரு பிரிவாக வரும், சிலருக்கு அது ஒரு வாய்ப்பாக வரும், சிலருக்கு அது ஒரு திடீர் தெளிவாக வரும். உங்களுக்காக அந்த தருணம் நெருங்கிவிட்டது. அதனால் இன்று இந்த கணத்தில் உங்களுக்குள் சொல்லுங்கள், என் தாமதம் வீணாகவில்லை, என் காத்திருப்பு மறுப்பு அல்லது, என் வலி ஒரு தயார் நிலை, என் நேரம் வருகிறது. நீங்கள் ஒரு காலத்தில் இருந்த அந்த பழைய பதிப்பு இனி நீங்கள் அல்ல. நீங்கள் மாறிவிட்டீர்கள். மெதுவாக, ஆழமாக, அமைதியாக மாறிவிட்டீர்கள். உங்களை உடைத்த விஷயங்கள் இப்போது உங்களை வரையறுக்க முடியாது. உங்களை காத்திருக்க வைத்த காலம் இப்போது உங்களை பலமாக்கியுள்ளது. உங்களை விட்டு சென்றவர்கள் இப்போது உங்கள் மதிப்பை நிர்ணயிக்க முடியாது. இப்போது உங்கள் பாதை புதிய உயர்களுக்கு திறக்கிறது. உங்கள் விதியின் வாசல் திறக்கத் தொடங்கியுள்ளது. இந்த வீடியோ அந்த வாசலின் முன் வந்த ஒளி மட்டுமே. நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் ஏமாற்றவில்லை. அது உங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு தோல்வியும் அனைத்தும் உங்கள் அடுத்த நிலைக்கான முன்னுரை. இப்போது அந்த அடுத்த நிலை ஆரம்பமாகிறது. அமைதியாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் நேரம் நெருங்கிவிட்டது.